தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கருணாஸ் சார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கருணாஸ் சார் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு சில கேள்விகள் வந்து ப்ரெஸ் மீட்டில் கேட்டாங்க. செய்தியாளர்கள் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, விஜய் குறித்து ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க, தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பற்றி. அப்போ வந்து கருணாஸ் சார் அவர்கள் சொன்ன பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு சட்டுன்னு என்ன சொல்லிட்டாருன்னா, கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. யோசிக்காமல் வந்து சட்டுன்னு என்ன சொல்லிட்டாருன்னா, விஜய்க்கு வந்து மக்கள் மீது அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சூழல் நம் கண்ணெதிரில் தெரிகிற ஒரு நேரத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வில் அவர் கலந்துக்காமல் அவருடைய பிரதிநிதிகளை அனுப்பாமல் இருக்காருங்கிற பொழுது அவருக்கு இந்த மக்கள் மீதான அக்கறை இல்லை அப்படிங்கிறதான் காட்டுது. இது வந்து கருணாஸ் அவர்கள் சொல்றது கேட்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து அதிகாரத்தில் இருந்தப்போ கூட சரி பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்காக இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் கருணாஸ் சார் அவர்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் நான் இப்போ சொல்ல போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து திடீர்னு வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் திடீர்னு வந்து அரசியலில் குதிக்கல. கருணாஸ் சார் அவர்களே, உங்களுக்கு தான் இந்த பதிவு, நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. ஏன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து அரசியலை டக்குன்னு குதிச்சிட்டாரு, உடனே குதிச்சிட்டாரு அப்படிலாம் கிடையாது. வடிவேல் சார் சொல்லுவார் இல்லையா, நான் அரசியலில் குதிக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லுவார். அந்த மாதிரி உடனே வந்து அரசியலில் அவர் குதிக்கல. ஏற்கனவே வந்து அவர் எல்லாருக்குமே நல்லது பண்ணிட்டு தான் வந்து நிறைய வீடுகள்லையும் சரி, நிறைய வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு செய்யறதுலையும் சரி நிறைய பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். என்ன பார்க்கலாம், ஒருவேளை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த நலத்திட்ட உதவிகள், அந்த மக்களுக்கு வந்து மக்களோட மக்களாக நின்று செய்கிறது, மக்களோட மக்கள் பணியில் இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து நீங்கள் நேருக்கு நேராக போய் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் தலைமையில் நிறைய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வந்து போயிட்டு தான் இருக்குது. அவர் அரசியலில் வராதுக்கு கூட நடிச்சுட்டு இருந்த காலம் தொட்டு பார்த்தீங்கன்னா மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஏன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு செயல்பாடாகட்டும், அதில் முதல் குரல் வந்து விஜய் அவர்கள் கொடுப்பாரு. முதல்ல அவர்களுடைய குரலாக தான் இருக்கும். திரையெல்லாம் போய் தெரிஞ்சிட்டு வந்து பேசுங்க, மக்களுக்கான அக்கறை இல்லை அப்படிங்கிறீங்க, எதை வச்சு நீங்கள் இதை எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. மக்களுக்கான அக்கறை இல்லாமல் தான் வந்து எப்படி சொல்கிறது, வந்து 41 குடும்பங்களை வந்து தத்தெடுத்திருக்கிறாரா, வந்து 41 குடும்பத்துக்கு தேவையான அத்தனையும் வந்து நான் அந்த கடைசி வரைக்கும் நான் பண்ணுறேன், ஒரு பிள்ளைக்கு பிள்ளையா எல்லா ஒரு எந்தெந்த உறவு யாரெல்லாம் எழுந்தாங்களோ அவங்களுக்கு நான் அந்த உறவை நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து அனுப்பிச்சி வச்சிருக்காரு. என்ன மக்களுக்கு வந்து மக்களோட மக்களாக நிற்கலன்னா எப்படி நிற்பாங்க? அவங்களுக்கு ஒரு பதவி, நீங்கள் ஒரு பதவியில் இருந்தும் ஒரு அதிகார பொறுப்பில் இருந்துமே நீங்கள் மக்களுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. ஏதோ ஒன்று ரெண்டு செஞ்சுருக்கலாம். ஏன்னா அது யாருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்களுக்கு அறிஞ்சவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு செஞ்சுருக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் மக்களுக்கு செஞ்சு நான் பார்க்கல. எந்த ஒரு டிவிலையுமே யாருமே இந்த கருணாஸ் அவர்கள் வந்து பதவி ஏற்று வந்து இதெல்லாம் பண்ணார், இதெல்லாம் செஞ்சார், இதெல்லாம் பண்ணாருன்னு எந்த ஒரு டிவிலையுமே உங்களை பற்றி நான் பார்க்கவே இல்லை. எந்த ஒரு நலத்திட்ட எந்த ஒரு கூட்டத்திலையும் உங்களை பற்றி யாரும் பேசுனதும் கிடையாது. கருணாஸ் அவர்களால் நான் இந்த நன்மைகள்லாம் பெற்றேன் அப்படின்னு யாருமே சொல்லலை. அதனால் நீங்கள் விஜயை பற்றி தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பேசுறதை நிப்பாட்டிட்டு நீங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்கள். அதை பற்றி கேட்குறாங்களா, ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்களா? அதை தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் வந்து மக்களை குறித்து என்ன சிந்தனையில் செயல்பாடுகள் இருக்கீங்க? அடுத்த கட்ட பணி என்ன, உங்களுடைய பணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு அதை மட்டும் பேசுங்க, இதை பேசாதீங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அரசியலில் வராதுக்கு முன்னாலேருந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அப்படி பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்து பேசுங்க. ப்ரெஸ் மீட்டில் வந்து ஏதோ பேசணுன்றதுக்காக பேசாதீங்க, பார்த்துட்டு வந்து பேசுங்க. என்ன கருணாஸ் சார் அவர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய சார்பாக தொண்டர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போயிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சில காவல்துறையினர் வந்து அந்த சாப்பாடெல்லாம் வந்து அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, அதுக்கு பர்மிஷன் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பார்க்கலாம், நியூஸ் போய் பாருங்கள் உறவுகளே. மதுரையில் தாவேகா கட்சி சார்பில் பொதுமக்களுக்கு உணவு வழங்குவதை காவல்துறையினர் தடுப்பதாக புகார் எழுந்துள்ளது. நேதாஜி ரோடு பகுதியில் கடந்த 150 நாட்களாக தாவேகா சார்பில் விலையில்லா விருந்தகம் என்ற பெயரில் 200க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இன்னொரு சில ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, அந்த ஊரில் வந்து தண்ணி இல்லை. அந்த தண்ணியெல்லாம் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சார்பில் வந்து அவங்க அண்ணா வந்து தளபதி அண்ணா வந்து கொடுக்க சொன்னாங்க. தண்ணி இல்லை, அதனால் இந்த ஏரியாவுக்குள்ள தண்ணி கொடுக்க சொன்னாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு போய் லாரியில் எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு வயசான அம்மா என்னென்னு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்து
ஓஹோ எலெக்ஷன் வருதுல்ல அதனால் வந்து எங்களுக்கு தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அரசியல்வாதிகள்லாம் அப்படி தானே இருக்கிறாங்க. ஓட்டு கேட்க வரும்போது பலவிதமான வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. ஏன்னா அதை செய்கிறேன், இதை பண்ணுறேன், நான் வந்து இதை தூக்கிட்டு வந்து இப்படி நிறுத்திடுறேன், வடிவேல் ஒரு படத்தை சொல்வார் இல்லைங்களா, இதை தூக்கிட்டு போய் இங்கே பக்கத்தில் வச்சிட்டோம்னா நம்ம நாடு வந்து பணக்கார நாடாகிடும், இது இங்கே தொங்கிக்கிட்டு இருக்கிறதுனால தான் வந்து ஏழை நாடாக இருக்குது, இது தூக்கிட்டு பக்கத்தில் வச்சுட்டு பணக்கார நாடாகிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார்ல. அந்த மாதிரி காமெடியாக வந்து பலவிதமான வாக்குறுதிகள் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா மக்கள் வந்து எதையுமே 3 நாளைக்கு மேலே அதை வந்து பெருசாக வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னு வச்சிங்களேன் அது வந்து மறந்து போயிடும். அவங்களுக்கு அடுத்த பிரச்சனை வந்துடுது இல்லையா, அவங்களுக்குள்ள தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. அப்போ எங்கே வந்து இந்த பிரச்சனையை அவங்க பார்க்க போகிறாங்க? இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் மக்களுக்கு நினைவு இருக்குமா என்ன? அதனால் இப்போ வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா சொன்ன மாதிரி வந்து படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு வேலை, அரசாங்க வேலை கொடுப்போம், அப்புறம் வந்து நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம், மதுவிலக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான வாக்குறுதிகள் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் அப்போ வந்து இந்த மாதிரி வந்து அந்த எலெக்ஷன் டைமில் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து நான் அதை பண்ணுறேன், ரோடு போட்டு தரேன், அதை போட்டு தரேன், இதை போட்டு தண்ணி வசதி பண்ணி தரேன், மின்சாரம் கொண்டு வரேன் அப்படின்னு ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. ஆனால் அதை எதுவுமே வந்து நிறைவேற்றுறது கிடையாது. அந்த மாதிரி தான் அந்த அம்மா வந்து தாவேகா சார்பில் செய்யப்பட்ட அந்த தண்ணி சர்வீஸை கூட அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதான் சொல்கிறேனே, எதையுமே சரி ஒரு வழி விட்டு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து வழிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்குள்ளேயே வந்து ஐயோ போச்சேன்னு சொல்லிட்டு ஐயோ நம்ம இருக்கிறதும் போயிடுமோ அப்படின்ட்டு இந்த பதட்டத்திலேயே ஆளாளுக்கு ஒன்று பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அது பொதுமக்களாகிய நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் வரோம், கண்கூட பார்த்துட்டு வரோம் யார் என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க. இப்போ அவங்களும் செய்ய மாட்டுறாங்க, செய்கிறவங்களையும் விட மாட்டாங்க, வழி விட்டு நிற்க மாட்டுறாங்க. அப்போ நாங்களும் செய்ய மாட்டோம், நாங்கள் வந்து மற்றவங்களும் செய்ய விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பார்வை போயிட்டுருக்கு. கருணா சார் அவர்களே பார்க்கலாம், இந்த வீடியோவும் போய் பாருங்கள். விஜய் அவர்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து நல்லது செஞ்சுட்டு தான் இருக்காரு மக்களுக்கு. அது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து போய் பாருங்கள், பார்த்துட்டு வந்து பேசுங்க. ப்ரெஸ் மீட்டில் வந்து அப்புறமா வந்து பேசுங்க, இது தெரியாமல் பேசாதீங்க. என்ன கருணா சார் அவர்களே? நன்றி, வணக்கம் உறவுகளே. அங்கிள் போலீஸ் ஸ்டேஷன்ல சிங்கப்படம் சூர்யா மாதிரியா இருக்காது பாட்டி அப்படிங்கிற ஏண்டா டேய், சிங்கப்படம் சூர்யான்னா அப்படியே இழிக்கிற எல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டியா? மூஞ்சி மகரையும் பாரு, பஃபனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போட்ட மாதிரி அப்படியே போட்டேனா? பாட்டு